விமல், அரண்மனை மாதிரி வீடு, உல்லாசமான வாழ்க்கை, லட்ச லட்சமா சொத்து, அத்தனைக்கும் ஒரே வாரிசுனி, இவ்வளவையும் ஒரே நிமிஷத்துல உதறி தள்ளிட்டு. ஆண்டி, 2 காரணங்களுக்காகத்தான் நான் இந்த முடிவெடுத்தேன். நம்பர் 1, அப்பா கொடுத்த சந்தர்ப்பத்தை சவாலா ஏத்துக்கிட்டு என்னாலையும் உழைச்சி வாழ்க்கையில முன்னேற முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டணும். நம்பர் 2, சொத்து சுகத்தை விட வசந்திய நான் மனப்பூர்வமா நேசிக்கிறேங்கிறத அவ மட்டும் இல்ல நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு என்ன பாராட்டணும். இதுல நிச்சயமா நான் வெற்றி அடைவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாய். குட் மார்னிங் சார். ஏமா முதல்ல கார்ல வந்தேன், அப்புறம் மோட்டார் சைக்கிள்ல வந்தேன், அப்புறம் சைக்கிள்ல வந்தேன், இப்ப ரோடு மேல வர்றேன். விக்டர், நான் சம்பாதிக்கணும், அதுக்கு ஒரு வேலை வேணும். அது சரி, வேலை பார்க்காம எப்படி சம்பாதிக்க முடியும்? ஓகே. ஏப்பா, இந்த மில்லு பங்களா காரு இதெல்லாம் வச்சிருந்திய, அதெல்லாம் பத்திரமா இருக்குல்ல? அதெல்லாம் அங்கதான் இருக்கு, ஆனா நான் இல்ல. ஓகே. ஆமா, வீட்டுல ஒண்ணு கோச்சிட்டு வந்துடலையே? ஒரு கொள்கையோட வந்திருக்கு. கொள்கை இல்லாத மனுஷன் ஒரு மனுஷனா? இவன் மனுஷன் சார். நான் ஒரு கிராஜுவேட், பிஎஸ்சி பாஸ் பண்ணிருக்கேன். எந்த வேலையா இருந்தாலும் சரி, சின்சியரா ஒர்க் பண்ணுவேன். சாரி மிஸ்டர், நோ வேகன்சி. பெண்ணுக்காக அரச பதவியை இழக்காதீங்கன்னு பிரிட்டிஷ் ஜனங்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க. எனக்கு காதல் தான் முக்கியம்ட்டாரு. யாரு? எட்வர்ட் ஐட். சக்கரவர்த்திங்கிற ஸ்டேட்டஸ் எவ்வளவு பெரிய விஷயம். டோன்ட் கேர்ன்ட்டாரே. எதுக்காக? லவ். விமல் கூட அதான் வாசன் என் பாய் ஃப்ரெண்ட். எட்வர்ட் ஐட் மாதிரியே காதலுக்காக எதையும் தியாகம் செய்வேங்கிறார் விமல். ஹி இஸ் கிரேட். மிஸ்டர், நீங்க படிச்சிருக்க படிப்புக்கு இங்க வேலை கிடையாது. யூ ட்ரை சம்வேர் எல்ஸ். வரலட்சுமி, வரலட்சுமி. என்னங்க, என் விமல் எங்க இருக்கான்? அவனை பாக்கலையா? அவனை கூட்டிட்டு வரலையா? பாக்கல, ஆனா என் மகன் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன சொல்றீங்க? வீட்டை விட்டு போறப்போ எங்கிட்ட இருந்து 100 ரூபாய் கடனா கொண்டு போனானே, அதை எனக்கு திருப்பி அனுப்பி இருக்கான். தகப்பன் பிள்ளைக்கு நடுவுல கடன் என்ன வட்டி என்னங்க? அவனை ராஜா மாதிரி வளர்த்தோம். அவன் இன்னைக்கு எங்க அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கானோ? வரலட்சுமி, நீ அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை காட்டிலும் என் பாசம் குறைஞ்சு போயிடுங்க. இதுவரைக்கும் என்னுடைய சம்பாத்தியத்துல ராஜா மாதிரி வாழ்ந்தான். இனிமே தன்னுடைய சம்பாத்தியத்துல சக்கரவர்த்தியா வாழ போறான். ஐ ஆம் ஷூர். I love you, Vimal. I love you so much. மிஸ்டர் வாசு சார், கோவாவில் நான் ஒரு புது ஹோட்டல் வாங்கி இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் சார். அதை நல்லபடியா நிர்வாகம் பண்றதுக்கு அனுபவமும் நம்பிக்கையும் உள்ள ஆட்கள் தேவை. அந்த ஹோட்டலை மேனேஜ் பண்ற பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். பை தி வை, இன்னும் ஒரு வாரத்துல நீங்க கோவா போக வேண்டி இருக்கும். ஓகே? ஓகே சார். பை. இத பாருங்க, இங்க இருக்கிறவெல்லாம் தூங்கிட்டு வேலை பாக்குறான். நீங்க அங்கிள், நீங்க 2 பேரும் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். ஆண்டி மயக்கமா விழுந்துட்டாங்க. டாக்டர் கூட்டிட்டு வர சொல்லி வாசங்களுக்கு போன் பண்ணேன். அவர் இன்னும் வரல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அப்படியா? மிஸ்டர் வாசு, இவங்களுக்கு குறைஞ்சது 2 மாசம் ஓய்வு தேவை. அதுவும் இந்த ஊரை விட்டே வேற எங்கேயாவது போய் தங்கிட்டு வந்தா ரொம்ப நல்லது. தற்சமயம் இந்த மருந்தை வாங்கி கொடுங்க. மணி, டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போய் தங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லதுன்னு எனக்கு தோணும். ஆமா வாணி, நீங்களும் எங்களோட கோவாக்கு வாங்க. வரமாட்டீங்களா? ஹலோ எட்வர்ட், என்ன யோசனை? வசந்தி, ஒரு ஐடியா. என்ன? நீ கோவாக்கு போகாது. ஐயோ, நான் தனியா அங்கே தங்குறது. என்னோட
நீங்க குறும்பு பண்ணுவீங்களா? No, no, I am a good boy. பட் நான் பேட் கேர்ள் ஆச்சு. When a girl is good, she is sweet. When she is bad, she is too sweet. You mischievous. வேணு, தூண்டில் தயார் பண்ண வேண்டியதானே? அழகான மீன். பாவம், சின்ன பொண்ணு. ஹலோன்னு உடனே ஐ எம் ரெடிங்கிறதும், பணத்தை பார்த்த உடனே பட்டனை கேட்டுறதும், அந்த மாதிரி பெண்கள் நான் விரும்புறதே இல்லை. அது என்னன்னு என்கிட்ட இருந்தே தெரிஞ்சுக்க துடிக்கணும், அதுக்காக ஏங்கணும். அது அவளுக்கு முதல் இரவா இருந்தா தாண்டா எனக்கு த்ரில்லு. What is his size, please? நம்பர் 9. Vimal, number 9 size shoes. Black. நீங்களும் என்கிட்ட சொல்றீங்களே, எது கேவலமான தொழில்? பொறுப்பை உணர்ந்து சுயமா சம்பாதிக்கிறதுக்கு எந்த தொழில் செஞ்சாலும் அதுதான் உயர்ந்த தொழில். வரலட்சுமி, இன்னைக்கு என் மகனை பத்தி நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன். உழைப்பின் உயர்வை நம்ம மகன் உணர்ந்துட்டான். விமல், உனக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். சொல்லு. இல்லது சும்மா சொல்லிட்டு வாங்கலாம். சந்தோஷமான சமாச்சாரத்தை ஒரு 10 ரூபாய் தள்ளுறது. 10 ரூபாவா? முடியலன்னா என்னப்பா 2 5 கொடுக்கறது. கணக்குல வச்சுக்க. சொல்லு. உனக்கு வசந்தி கிட்ட இருந்து ஒரு காகிதம் வந்திருக்கு. வசந்தி கிட்ட இருந்தா சீக்கிரம் கூட. சும்மா காமிச்சிருவாங்களா? அதுக்கு ஒரு 10 ரூபாய் தள்ளுறது. சரி கொடுக்குறேன். அதே கணக்குல வச்சுக்கா. இந்த தர்றேன். எங்க வச்ச? எங்க வச்ச? விமல், கோவாவோட இயற்கை காட்சி எல்லாம் ஸ்ப்ளெண்டிட். விமல், நான் சீஷோர் ஓரமா நின்னுட்டு அலையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு நீ நிக்கிற, வெறும் ஜட்டியோட. 8 வயசு பையன் ஜட்டி எடுத்து மாட்டிக்கிட்டியோன்னு எனக்கு சந்தேகம். நீ என்னை பார்த்து ஓடிவ, நானும் ஓடுறேன். இல்ல இல்ல, ஓடுற மாதிரி பாசாங்க பண்றேன். ஏன்னா நீ என்ன பிடிக்கணுமே. நீ என்ன பிடிச்ச கிரீச்சில கத்துற. நீ என் கைய பிடிச்சிருந்தா அப்படி கத்திருக்க மாட்டேன். கீழே விழுந்து பொருள்றோம். இட் இஸ் டூ மச். பட் நாட் இனஃப். விமல், உன்னை பார்க்கணும் போல ஒரு வெறி. ப்ளீஸ் கோவாக்கு பறந்து வாயே. கமன், உங்களுக்கு ஒரு புது விருந்தாளியை கூட்டிட்டு வந்திருக்கேன். பாப்பா. விமல், விமல், நீ எப்போ வந்த? இன்னைக்கு காலையில தான் ஆண்டி. அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? இன்னும் நான் அவங்களை சந்திக்கவே இல்லை. விமல், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறியா? வேண்டாம் ஆண்டி, நான் சாப்பிட்டேன். ஜஸ்ட் a cup of tea. நோ சார். நீ வரப்போறதா ஒரு லெட்டர் கூட போடலையே. வசந்திக்கு கூட எழுதல. இட்ஸ் a surprise visit ஆண்டி. எங்க தங்கி இருக்க? வேற ஒரு ஹோட்டல்ல. எங்களோட தங்க? வசந்தி, இம்பாசிபிள். ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சிட்டு தூங்காம என்னால இருக்க முடியாது. விமல், நீ பக்கத்து ரூம்ல தங்க. இந்த ஹோட்டல் எனக்கு கட்டுப்படி ஆகாது. என் சம்பாத்தியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஹோட்டல். No. Hey, don't tickle me. Don't.
Don't. தனிமையில் யாரிவள் நீரோடு மீனுண்டு நிலவோடு வானுண்டு உறவோடு ஊருண்டு என்னோடு யாருண்டு தனிமையில் darling. தனிமை